இந்த பூமியோட கம்பேர் பண்ணும்போது இந்த பூமியில தண்ணியும் காத்தும் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நம்ம எல்லாருடைய மொபைல்லுமே ஃபிளைட் மோட் ஆப்ஷன் எதுக்காக தந்திருக்காங்க? யுனைடெட் ஸ்டேட்ல எதுக்காக இந்த மாதிரி டெட் பாடியை சேர்த்து வைக்கிறாங்க? இந்த ஒரே ஒரு விளையாட்டை விளையாடுறதுக்கு மொத்தம் 3 விளையாட்டு தெரியணுமா? 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரே ஒரு ரால் மீனை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? இந்த உலகத்திலே அதிகமான ஆபத்தான மிருகங்கள் இருக்கிற நாடு எது? இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் கேட்கறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 20, நீங்க ஒரு வேளையில மியூசியம் போயிருந்தீங்கன்னா இந்த விஷயத்தை நோட் பண்ணிருக்க மாட்டீங்க. ஒரு ஷோரூம்ல வைக்கிற ஷோகேஸ் கண்ணாடிக்கும் மியூசியம்ல இருக்கிற ஷோகேஸ் கண்ணாடிக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குமாம். அது எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குதுங்கிறது இந்த இமேஜ்ல உங்களால பார்க்க முடியும். சாதாரண ஷோரூம்ல யூஸ் பண்ற கண்ணாடி ரைட் சைடுல இருக்கிறது, மியூசியம்ல யூஸ் பண்றது லெஃப்ட் சைடுல இருக்கிறது. மியூசியம்ல யூஸ் பண்ற கண்ணாடி எல்லாமே கொஞ்சம் கூட லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணாம உள்ள வச்சிருக்கிறது அப்படியே ஒரிஜினலா தத்ரூபமா காட்டுறதுக்காகவே இந்த மாதிரியான ஹை குவாலிட்டி கிளாஸஸ் யூஸ் பண்றாங்களாம். நம்பர் 19, வானத்துல பறக்கிற கழுக பார்த்து தரையில இருக்கிற எல்லா மிருகங்களுமே ஓரளவு பயப்படும். ஏன்னா கழுகு மேக்ஸிமம் எந்த மிருகங்களோட குட்டிகளையும் அசால்ட்டா தூக்கிட்டு பறந்து போயிரும். ஆனா இதுவரைக்கும் கழுகுகள் வேட்டையாடினதுலே பெரிய சைஸ் வேட்டையாடினது இந்த கழுகு தான். இந்த கழுகோட பேரு மார்ஷல் ஈகிள். இந்த கழுகு அதை விட 7 மடங்கு அதிகமான வெயிட் உள்ள ஒரு 37 கிலோ டியூக்கர் டியரை வேட்டையாடி இருக்குது. டியூக்கர் டியருங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, மான்கள் தான். 37 கிலோ கொண்ட ஒரு மானை இந்த கழுகு வேட்டையாடி இருக்குது. இதுவரைக்கும் கழுகுகள் ஆடின வேட்டைகள்ல இதுதான் பெரிய சைஸ் வேட்டைன்னு சொல்றாங்க. நம்பர் 18, நீங்க சின்ன வயசுல இருந்தே படிச்ச கேட்ட கதைகள் எல்லாமே நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கதையோட ஸ்டார்டிங் ஒன்ஸ் அப்பான் அ டைம்ல இருந்து தான் தொடங்கும். மேக்ஸிமம் இந்தியன் ஸ்டோரி எல்லாமே ஒன்ஸ் அப்பான் அ டைம்ல இருந்து தான் தொடங்குவாங்க. இதே சேம் விஷயத்தை கொரியால பார்த்தோம்னா கொரியன் கதைகள் எல்லாமே பேக் ஒன் டைகர் யூஸ் டு ஸ்மோக்னு தொடங்குமாம். அதாவது புலி சிகரெட் குடிச்ச காலத்துல இருந்துன்னு தொடங்குமாம். இது கேட்கறதுக்கே லாஜிக் இல்லாம வித்தியாசமா இருக்குது. ஆனா கொரியால உள்ள கதைகள் எல்லாமே இந்த மாதிரி தான் தொடங்குவாங்களாம். நம்பர் 17, பனமாங்கிற ஒரு நாட்டில இருந்து மட்டும்தான் சூரியன் உதிக்கிறதையும் மறையுறதையும் 2 டிஃபரெண்டான கடல்கள்ல இருந்து பார்க்க முடியுமாம். அதாவது இங்க உங்களால சூரியன் உதிக்கிறத பெசிபிக் ஓஷன்ல பார்க்கலாம், சூரியன் மறைகிறத அட்லாண்டிக் ஓஷன்ல பார்க்கலாம். அதாவது இந்த நாட்டுல சூரியன் உதிக்கிறதையும் மறைகிறதையும் 2 டிஃபரெண்டான கடல்கள்ல பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வேற எந்த நாடுகள்லயும் பார்க்க முடியாது. 15, நீங்க ஒரு வேளையில மெக்சிகோ போனீங்கன்னா அங்க இருக்கிற இன்டர்ஸ்டெல்லார் ஹோட்டலுக்கு போக மறந்துடாதீங்க. இந்த ஹோட்டலை 2.5 கோடி LED லைட்டால டெக்கரேட் பண்ணி இருக்கிறாங்களாம். அதனால இந்த ஹோட்டல்ல நீங்க உட்கார்ந்து சாப்பிடும்போது ஏதோ விண்வெளியை பார்த்துக்கிட்டு சாப்பிடுற மாதிரி இருக்குமாம். அதாவது ஸ்பேஸ்ல இருந்து சாப்பிடுற மாதிரி ஃபீல் ஆகுமாம். நம்பர் 14, கோழி முட்டை எல்லாருமே பார்த்திருப்பீங்க, சாப்பிட்டிருப்பீங்க. கோழி முட்டைக்குள்ள இருக்கிற மஞ்சக்கரும் மஞ்சள் கலர்ல தான் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா கேரளால ஒரு சில கோழிகள் விட்ட முட்டைகளோட மஞ்சக்கரு பச்சை கலர்ல இருந்தாம். இந்த மாதிரி ஏன் நடந்துங்கிறது சயின்டிஸ்ட்கே புரியலையாம். இன்னும் அதை பத்தி ரீசர்ச் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். நம்பர் 13, இந்த பூமியில இருக்கிற மொத்த தண்ணியையும் மொத்த காத்தையும் சேர்த்து பூமியோட கம்பேர் பண்ண தண்ணியோடையும் காத்தோடையும் அளவு இந்த அளவுக்கு தான் இருக்குமாம். இவ்வளவு தண்ணியும் காத்தும் தான் இந்த பூமி முழுவதுமா பரவி இருக்குது. நம்பர் 12, இந்த இமேஜ் திடீர்னு பாக்குறதுக்கு எப்படி இருக்குது? ஏதோ ஒரு பெரிய ஸ்டேஜ்ல கான்சர்ட் நடக்குது, அதை சுத்தி நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த இமேஜ் திடீர்னு பாக்குறதுக்கு அப்படிதான் தெரியும். ஆனா இந்த இமேஜ்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நிறைய காட்டன் செடியை அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இமேஜ் நீங்க பார்க்கும்போது எப்படி இருந்துங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்பர் 11, கிறிஸ்டிஸ்ங்கிற ஒரு பெரிய பிலாசபரோட மரணம் ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபன்னியாவே போயிடுச்சாம். அதாவது கிறிஸ்டிஸ்ங்கிற பிலாசபர் யாருக்கிட்டயோ காமெடி சொல்லிக்கிட்டு இருந்தாராம். அவர் சொன்ன காமெடியில அவரே சிரிச்சு செத்தும் போயிட்டாராம். இதை கேட்கறதுக்கு உங்களால நம்ப முடியாம இருக்கலாம், ஆனா இது உண்மையாவே நடந்த சம்பவம் தான். நம்பர் 10, யுனைடெட் ஸ்டேட்ல நிறைய டெட் பாடிஸை இந்த மாதிரி லிக்விட் நைட்ரஜன் சேம்பர்ல பதப்படுத்தி வச்சிருக்காங்களாம். எதுக்காக இந்த மாதிரி பதப்படுத்தி வச்சிருக்காங்கன்னா ஃபியூச்சர்ல வரப்போற டெக்னாலஜியை வச்சு இவங்கள மறுபடியும் உயிரோட கொண்டு வரலான்னு சொல்லி இருக்காங்க. ஆனா சயின்டிஸ்ட்கே புரியாத ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். எத்தனை வருஷங்கள் ஆனாலும் எவ்வளவு டெக்னாலஜி கண்டுபிடிச்சாலும் செத்தவங்களை உயிரோட கொண்டு வர்றது மனுஷனால சாத்தியமே இல்ல. நம்பர் 9, இந்த உலகத்துல நிறைய நம்ப முடியாத நம்ம இதுவரைக்கும் பார்க்காத நிறைய உயிரினங்களும் இருக்கதான் செய்யுது. அதுவும் கடல்ல சொல்லவே வேண்டாம். இதுவரைக்கும் நம்ம பார்க்காத எவ்வளவு உயிரினங்கள் கடல்ல வாழதான் செய்யுது. அது போலதான் இந்த சன்ஃபிஷ். இந்த சன்ஃபிஷை பார்க்கிறதுக்கு எவ்வளவு பெருசா இருக்குது. இந்த சன்ஃபிஷ் இவ்வளவு பெருசா இருக்குதுன்னா இதோட குட்டி எவ்வளவு பெருசா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆனா நம்ம நினைக்கிற அளவுக்கெல்லாம் பெருசா இருக்காது. இந்த இமேஜ பாருங்க. இந்த இமேஜ்ல கையில ஏதோ சின்னதா தெரியற மாதிரி இருக்கிறதா இந்த மீனோட குட்டியாம். இவ்வளவு பெரிய மீனோட குட்டி எவ்வளவு சின்னதா இருக்குதுங்கிறத பாருங்க. நம்பர் 8, இந்த உலக
உலகத்துல நிறைய வித்தியாசமான விளையாட்டுகள் இருக்குது. ஒவ்வொரு விளையாட்டுக்கும் வித்தியாசமான ரூல்ஸும் இருக்குது. ஆனா இந்த விளையாட்டை பாருங்க, இந்த விளையாட்டோட பேரு போசா பால். இந்த விளையாட்டுல வாலிபால், ஃபுட்பால், ஜிம்னாஸ்டிக் இது எல்லாத்தையும் மியூசிக்கோட சேர்த்து விளையாடுவாங்களாம். இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு வாலிபால் மட்டும் தெரிஞ்சா போதாது, வாலிபால், ஃபுட்பால், ஜிம்னாஸ்டிக் இது எல்லாமே தெரிஞ்சா மட்டும்தான் இந்த விளையாட்டை ஒரு கரெக்டான பிளேயர் போலவே விளையாட முடியுமாம். நம்பர் 7, பெரிய ஜம்போ ஜெட்ல வெறும் ஒரே ஒரு முறை டேங்க ஃபில் பண்ற ஃபியூல கார்ல ஃபில் பண்ணோம்னா அந்த காரை வச்சு இந்த பூமியை 4 முறை ரவுண்ட் அடிச்சிட்டு வரலாமாம். அதாவது ஒரு ஜம்போ ஜெட் ஒரு முறை டேங்க ஃபில் பண்ற ஃபியூல், ஒரு கார் 4 முறை பூமியை சுத்தி வரதுக்கு தேவையான ஃபியூல் அளவுக்கு இருக்குமாம். நம்பர் 6, 1950 யுனைடெட் ஸ்டேட்ல ஒரு ரெடிமேட் சிமெண்ட் லாரி ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. நடந்த ஆக்சிடென்ட்ல பின்னாடி இந்த சிமெண்ட் டேங்கர் தனியா விழுந்துட்டு அதுக்கப்புறமா அதை தூக்க முடியலன்னு சொல்லி அதை அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ அது அந்த இடத்துல தான் அப்படியே கிடக்குது. ஆனா அந்த இடத்துல உள்ளவங்க அந்த சிமெண்ட் டேங்க நாசாவோட ஸ்பேஸ் கேப்சூல் மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இத பத்தி தெரியாதவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஏதோ ஸ்பேஸ் கேப்சூல் தான் கிராஷ் ஆகி கிடக்குதுன்னு நினைப்பாங்க. நம்பர் 5, ஆஸ்திரேலியா இந்த உலகத்திலேயே ஆபத்தான மிருகங்களோட வீடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியால இருக்கிற 82% விலங்குகள் மனிதர்களுக்கு ஆபத்தான விலங்குகள் தான். ஆஸ்திரேலியால ஆபத்தான விலங்குகள் மட்டும் இல்லாம ஒரு பாம்பையை வேட்டையாடி சாப்பிடுற அளவுக்கான ஸ்பைடர்ஸும் இருக்குதாம். நம்பர் 4, லாப்ஸ்டர் அதாவது ரால் மீன் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த ரால் மீனை பாருங்க, இதோட பேரு காட்டன் கேண்டி லாப்ஸ்டர். இந்த ஒரே ஒரு ரால் மீனோட விலை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 2 லட்சம் ரூபாய். இதோட விலை இவ்வளவு கூடுதலா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இந்த ரால் மீன் 100 மில்லியன் ரால் மீன்ல வெறும் ஒண்ணே தான் மாட்டுமாம். ரொம்பவே ரேரா இருக்கிறதுனால ரொம்பவே எக்ஸ்பென்சிவாவும் இருக்குது. நம்பர் 3, வாட்டர் டிராப் அதாவது நீர்த்துளி சாதாரணமா எல்லா இடங்களையும் விழுறத நம்ம பார்த்திருப்போம். ஆனா பென்சில் மாதிரியான ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் மேல வாட்டர் டிராப் விழுந்தா எப்படி இருக்குங்கிறத பார்த்திருக்கீங்களா? இத பாருங்க, ஷார்ப்பான ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸ்ல வாட்டர் டிராப் விழுந்தா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்பர் 2, மெக்டானல்ட்ஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மெக்டானல்ட்ஸ் ஒவ்வொரு செகண்டுக்கும் 75 பர்கர் விக்குது. இந்த மெக்டானல்ட்ஸ்ல வேலை பார்க்குற எம்ப்ளாய் 7 மாசம் வாங்குற சம்பளத்தை இந்த மெக்டானல்ட்ஸோட சிஇஓ வெறும் ஒரே ஒரு மணி நேரத்துல சம்பாதிக்கிறாராம். அப்போ ஒரு எம்ப்ளாய்க்கும் ஒரு சிஇஓக்கும் வர்ற சம்பளத்தோட வித்தியாசம் எவ்வளவு அதிகமா இருக்குதுங்கிறத பாருங்க. அதனால தான் ஆல்வேஸ் ட்ரீம் பிக்கர். நம்ம கனவுகள் ரொம்ப பெருசா இருந்தா தான் அட்லீஸ்ட் ஒரு லெவலுக்காவது நம்மளால போக முடியும். அதுவே நம்ம கனவுகள் ரொம்ப சின்னதா இருந்தனா எந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ அதே இடத்துல தான் எப்பவும் இருப்போம். நம்பர் 1, எல்லாருடைய ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே கண்டிப்பா ஃபிளைட் மோட் ஆப்ஷன் இருக்கும். ஒரு சில மொபைல்ல ஏர்பிளைன் மோடுன்னு போட்டிருக்கும், ஒரு சில மொபைல்ல ஏரோப்ளைன் மோடுன்னு போட்டிருக்கும். இந்த ஃபிளைட் மோட் மொபைல்ல எதுக்காக இருக்குங்கிறத யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நிறைய பேர் இந்த ஃபிளைட் மோடோட உண்மையான பர்பஸ் தெரியாமலே இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாருடைய மொபைல்லுமே ஃபிளைட் மோட் தந்திருக்கிறது நெட்வொர்க் இல்ல இன்டர்நெட்டை ரீஃப்ரெஷ் பண்றதுக்காகவோ இல்ல யாராவது கால் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப் வர்றதுக்காக ஃபிளைட் மோட்ல போடுறதுக்காகவோ இல்ல. ஃபிளைட் மோட் ஆப்ஷன் ஃபிளைட்ல போகும்போது போடுறதுக்காக தந்திருக்காங்க. ஆனா இப்போ எல்லாருடைய மைண்ட்லயும் ஒரு கேள்வி வரும், ஃபிளைட்ல போகும்போது எதுக்காக ஃபிளைட் மோட் போடணுங்கிறது. ஆக்சுவலா இந்த ஃபிளைட் மோடுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான ரீசன் என்னன்னா, ஆக்சுவலா ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகுறதுல இருந்து லேண்ட் ஆகுறது வர ஏர்போர்ட்ல இருக்கிற கிரவுண்ட் டவர் தான் ஃபிளைட்டை முழுக்க கைட் பண்ணும். இந்த கிரவுண்ட் டவர் மூலமா தான் ஏரோப்ளேனுக்கு சிக்னல் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் கிடைக்கும். இந்த கம்யூனிகேஷன் ஃபிளைட்ல இருக்கிற பைலட்க்கும் ஏர்போர்ட்ல இருக்கிற கண்ட்ரோல் ஆபீஸ்க்கும் நடுவுல இருக்கும். இந்த கம்யூனிகேஷன் முழுக்க ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸா தான் கிரவுண்ட் டவர்ல இருந்து ஏரோப்ளேனுக்கு கிடைக்கும். ஏன்னா எப்ப வேணாலும் வெதர் சேஞ்ச் ஆகலாம், எங்க வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் கைடன்ஸோட எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக தான் இந்த கம்யூனிகேஷன். ஆனா இந்த மாதிரியான சமயத்துல மொபைல ஃபிளைட் மோட்ல போடாம வச்சிருந்தா நம்ம மொபைல் அதுல இருக்கிற சிம் கார்டு மூலமா பக்கத்துல இருக்கிற நெட்வொர்க் டவரை ஸ்கேன் பண்ண தொடங்கிரும். நார்மலாவே டிராவல் பண்ணும்போது நெட்வொர்க் சரியா கிடைக்காது. அதுவே ஃபிளைட்ல போனோம்னா நெட்வொர்க் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். இந்த மாதிரியான சூழ்நிலையில மொபைல் நெட்வொர்க்கை எப்பவும் சர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இதனால ஃபிளைட்க்கும் கிரவுண்ட் டவருக்கும் நடுவுல இருக்கிற ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ் பாதிக்கப்படும். ஏன்னா இந்த ரெண்டுமே கனெக்ஷன்ல இருக்கும்போது ஊடையில மொபைல் நெட்வொர்க் இன்டர்ஃபியர் ஆச்சுன்னா ஃபிளைட்ல இருக்கிற பைலட்டோட ஹெட்போன்ல இந்த மாதிரியான சத்தம் கேட்க தொடங்கிரும். அதுக்கப்புறம் ஃபிளைட்ல ஒரு ஆபத்துனாலும் கண்ட்ரோல் ஆபீஸ்ல சொல்ல முடியாது. ஃபிளைட் போற வழியில ஏதாவது ஆபத்து இருந்தாலும் கண்ட்ரோல் ஆபீஸ்ல இருந்து பைலட்க்கு சொல்ல முடியாது. ஏன்னா மொபைல் நெட்வொர்க் கூட இன்டர்ஃபியர் ஆகுறதுனால ரெண்டு பேருக்கு நடுவுலயுமே சரியான கம்யூனிகேஷன் இல்லாம போயிரும். இதனால பெரிய ஆக்சிடென்ட்டும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு தான் எல்லா ஸ்மார்ட் போன்லயுமே ஃபிளைட் மோட் ஆப்ஷன் தந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபிளைட் மோட் ஆப்ஷன் எதுக்காக இருக்குதுங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே போலவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்குது, அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு ஃபேக்ட்ஸ் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிற வரையிலும் டாடா பை பாய்.